ஹாய், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ. ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு. இது கொடுவா மீன், இன்னொரு மீன் பேர் தெரில, இன்னொன்று சங்கரா மீன் எல்லாம் இருந்துச்சு. மீன் குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை போடலை. ரொம்ப நல்லா கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய் போட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு 10-20 வெங்காயத்துக்கு மேலே கட் பண்ணி, சின்ன வெங்காயம் வதக்குனதும் இடையில நம்ம குட்டி வாண்டு வந்துடுச்சு. என்னன்னு கேட்டால் ஓடிட்டு. அதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்குனதும் 2 பழம் தக்காளி, 2 பழம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்க தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தக்காளி பழம் மசிகிற அளவு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்புத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். குழம்புத்தூள்னு வீட்டில் அரைச்ச மசாலா தான் எடுத்து ஒரு 3 ஸ்பூன். நல்லா கட்டியாக புளியை கரைச்சி ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். நான் மட்டும் கேமரா பிடிக்கிறதுனால அப்படியே காட்டிட்டு கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டேன். புளி கரைசல் ஊற்றியாச்சு. புளி கரைசல் ஊற்றி நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். உண்மைக்குமே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு. வீட்டுக்காரங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால செய்யவே இல்லை. சிக்கன் மட்டும் செஞ்சேன். இப்போ அது நார்மல் ஆகிட்டு அந்த பிரச்சனை. அதனால் இன்றைக்கி தான் 1.5 வருஷம் கழித்து செய்கிறேன் மீன் குழம்பு. நல்லா மண்பானையில் வச்சு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் வீட்டில் சமைச்சி செஞ்சு பாருங்கள். நல்லா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு வச்சிட்டேன். டேஸ்ட்டு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் உப்பு தேவைக்கு போட்டு நல்லா ஊற்றிட்டேன். சாதம் அங்கே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்கே 2ம் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. பெரிய பாப்பாவை ஸ்கூல் மதியானம், அதனால் அனுப்பணும். அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தரன்னு கொதித்து எண்ணெய் இல்லாதாயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டு மசாலா வாடெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு, தேங்காய் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் கழித்து மீன் எடுத்து உள்ளே போட்டேன். மீன் குழம்பும் செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி மீன் பொரியலும் செம்மையாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. சூப்பராக 1.5 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் மீன் குழம்பு சாப்பிட்றாங்களே. நல்லா இருந்துச்சு. நல்லா மீனை போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம், சிம்மில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மீன் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டுட்டேன். மூடி போட்டு வச்சிட்டேன். எல்லா மீனையும் ஒரு 2-3 சின்ன மீன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கு பேர் எனக்கு தெரியல. இதை போடுற பாருங்க, பேர் உண்மைக்குமே எனக்கு தெரில. நல்லா போட்டு சாச்சு. கொடுவா மீன், இன்னொரு மீனும்
பெரிய மீனில் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த 3 சின்ன மீனில் 1 வந்து சங்கரா மீன், சின்ன மீனில் அது மட்டும் தெரியும். மீதி 2ஓட நேம் எனக்கு தெரில. நல்லா பாருங்கள், கிண்டி விட்டா பிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஐஸில் வச்ச மீன் தானே வாங்குகிறோம். அதனால் கிண்டி விடாமல் அப்படி மேலே அப்படி அமைக்கிட்டு மண்பானையில் மூடியை போட்டேன். இப்படி மீன் எப்படி கொதிச்சிடுச்சு பார்த்தீங்களா? எண்ணெய்லாம் விரிஞ்சு வந்து மீன் நல்லா வெந்துடுச்சு. செம்மையாக இருந்ததுங்க மீன் குழம்பு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மைக்குமே ரொம்ப நாள் கழித்து வச்சதுனால அந்த டேஸ்ட்டு தெரியுதா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் மீன் குழம்பு உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம பாப்பாவுக்கு கொடுத்தோம், டேஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க. லைட்டாக சூடு பட்டுட்டாங்க, சூடு அப்படின்னா. அப்புறம் திரும்பி 2ஆவதும் கேட்டு வாங்கி சாப்பிட்டா. எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும், சப்போர்ட் தர இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இதான் மீன் குழம்பு ஆஃப் பண்ணதும் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு.